ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். ஆஸ்ட்ரோ டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி மாத பலன்களில் பிப்ரவரி மாத பலன்களை பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறப்பான நிலையை அந்த கிரகங்கள் செய்ய இருக்குது. அதை பற்றி விரிவாக காண்போம். அந்த வகையில் நான் பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. பொதுவாக அந்த மீனாசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா யார் எதை சொன்னாலும் நல்ல விஷயத்த சொல்லிட்டா போதும், அதை அப்படியே எடுத்துக்கிட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் இந்த மீனாசி அன்பர்கள். யாரையுமே பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். எப்படி மீனை எப்படி ஒரு சுறுசுறுப்பாக ஆகிட்டோமோ ஒரு இடத்துல இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை சுறுசுறுப்பாக ஆக்கி கொண்டு என்ன பண்ணுவாங்க, உழைத்து கொண்டே இருப்பார்கள். யார் எதை சொன்னாலும் அவங்க நல்லதாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு போகிறவங்க இந்த மீனாசி அன்பர்கள். அவங்க எதையுமே என்ன பண்ணுவாங்க, ஒன்றுக்கு 2-3 முறையில் யோசிக்க மாட்டாங்க. எடுத்தோடனே சொன்ன உடனே கேட்டு செஞ்சுருவாங்க. எதுவும் யோசிக்காமல் செய்யக்கூடியவர்கள் இந்த மீனாசி அன்பர்கள். அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த மீனாசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அருமையான ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே 2ல் இருக்கார் குரு. அதே போல் ராசியிலே ராகு பகவான் வந்திருக்கிறார். அப்போ ராசியிலே ராகு வந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணணும், எதையும் பிரம்மாண்டமாக்கி கொடுக்கக்கூடியவர் ராகு. அப்போ வருமானத்தை உங்களுக்கு பிரம்மாண்டப்படுத்துவார். இப்போ 2ஆம் பாவத்தில் குரு இருந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவார், ராகு என்ன பண்ணுவார், வருமானத்தை ஏற்படுத்துவார். அப்போ குரு வீட்டில் ராகு இருக்கும்போது என்ன பண்ணுவார், அதுலேயும் ஒரு நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடு அனைத்தையுமே கொடுப்பார். சரிங்களா? இவ்வளவு நாள் நீங்கள் நியாயமாக இருந்ததுக்கும் நல்ல பேர் எடுத்ததுக்கும் பலனை இனிமேல் அனுபவிப்பீங்க. அப்போ இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து என்ன நீங்கள் பட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் பலன் கிடைக்க போகுது. நீங்கள் செஞ்ச காரியத்துக்கெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ உங்களுக்கு திருப்பி என்ன டபுள் மடங்காக வரப்போகுது இந்த மீனாசி அன்பர்களுக்கு. ஏன்னா ராகு என்ன பண்ண உங்களுக்கு நல்லதை செய்வார். ஏன்னா இருக்கிற வீடு குரு வீடுங்கிறனால நீங்கள் எவ்வளோ நான் நிறைய புலம்பிட்டு இருப்பீங்க, நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன், நம்ம என்ன பாவம் பண்ணேன், நம்ம முடிஞ்ச நல்லதாக செஞ்சுருக்கேன், நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேன், நம்ம சொல்லி நம்ம பண்ணி கொடுத்து அவங்க நல்லா இருக்காங்க, எனக்கு கீழே வேலை பார்த்தவங்க நல்லா இருக்கிறான், நான் கொடுத்து என்ன சம்பளம் வாங்குறோம் நல்லா இருக்காப்புல, நான் இருக்க முடியும் ஒரு கேட்கக்கூடிய எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி மீனாசி அன்பர்களே, உங்களுக்கு இனிமேல் தான் அதோடைய பலன் அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் செஞ்ச புண்ணியத்தின் பலனை இந்த பிப்ரவரி மாதம் அனுபவிக்க போகிறீங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் சொல்லி அவருடைய குரு பகவானுக்கு பார்த்தீங்களா வருமானத்தை சார்ந்த விஷயத்தை தரப்போகிறார். அதே போல் உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரனும் பாக்கியாதிபதியான செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க. இதில் உங்களுடைய 10ஆம் பாவத்தில் இருக்கிறாங்க. அப்போ குரு இருக்கக்கூடிய வீட்டுடைய செவ்வாய் பகவான் 10ல் இருக்கார். அப்போ கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் மீனாசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும். அதே போல் மண்மனை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே போல் பணங்காசு விஷயத்தில் இருக்கிற தடைகள் தாமதங்கள் தீரும். யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்புலையோ கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் நடைபெறும். ஏன்னா உங்களுக்கு 11ல் என்ன போயிட்டார், புதன் போயிட்டார். 7ஆம் அதிபதி உங்களுக்கு 11ல் சூரியன் கூட இருக்கிறார். அப்போ வெற்றியின் பாவத்தில் போயிட்டார். அதாவது மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் மீனாசி உங்களுக்கு எதிர்பார்க்கல ஒரு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அதே போல் பணத்தை சேமிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். இப்போ விரையச்சனி இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, சனி பகவான் 12ல் இருக்கிறார். விரையச்சனின்னு சொல்லுவோம். 12ஆம் பாவத்தில் போகும்போது 7 சனி ஆரம்பம், விரையச்சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது உங்களுக்கு பயப்படாங்க, விரையச்சனி பிரியச்சனியாக பாதிப்பாஞ்சம் அதெல்லாம் பயப்பட வேண்டாங்க. சுப நிகழ்ச்சி நடத்துவீங்க, சுப செலவுகள் உங்களுக்கு உண்டாகும், சுப காரியம் நடத்துவீங்க. சில பேர் வெளிநாடு போவீங்க. கண்டிப்பாக 100% பேர் மீனாசி அன்பர்கள் வெளிநாடு செல்வீர்கள். அந்த யோகம் கண்டிப்பாக பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் விசாவில் சாமி நான் பணம் கட்டிட்டேன், ஏஜென்ட் ஒன்றும் சொல்லவே இல்லை, எப்போ வரும் தெரியல எனக்கு, அவங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் சூப்பராக இருக்கும். அதே போல் ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க, அதே போல் ரசாயன தொழில் பண்ணுறவங்க, பெயிண்டிங் வேலை பார்க்குறவங்க, பெட்ரோல் பங்க் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி ராகு சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாத்துக்குமே பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்க போகிறார். ராகு கொடுத்துட்டார் அப்படின்னா யோசிக்க மாட்டார். சரிங்களா? அதே போல் 2 வருமானம் செய்யக்கூடிய அமைப்பு வரும் மீனராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 2 தொழில் பண்ண மறைமுக வருமானம் வரும். அதே போல் 2 தொழில் இப்போ ஒரு பிரான்ச் ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு பிரான்ச் ஆரம்பிப்பீங்க. டீ கடை வைக்கலாமா, புதுசாக நிறைய பேர் இப்போ சமயம் தொழில் தொடங்கலாமா, என்ன தொழில் பண்ணலாம், இப்போக்கி இங்கே தொடங்கலாம். மீனாசி அன்பர்கள் டீ கடை வைக்கலாம், ஹோட்டல் வைக்கலாம். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு என்ன தொழில் பிடிக்குதோ கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். சரியா? அதேபோல் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பும் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 2 வருமானம் சார்ந்த விஷயத்தில் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு சிந்தனை பூரா வருமானத்தில் இருக்கும். இந்த மாதம் என்ன பண்ணுவீங்க, வருமானத்தை பற்றி மட்டும்தான் ஒரு சிந்தனை இருக்கும். எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி வருமானத்தை சேமிக்கலாம் இருக்கும். அதுக்கு ஏற்றாறு போல் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்தே தீரும். ஏன்னா 2, 6, 10 பார்ப்பார். அப்போ செவ்வாய் சுக்கிரன் இணைவு 2, 10ல் இருக்குது. அப்போ தொழில் சாணம், தொழில் இருந்த போட்டி, தொழில் இருந்த விரக்தி தன்மை, தொழிலில் இருந்த முடக்கங்கள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். சரிங்களா? அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனை, அரசில் இருந்து வந்த உதவிகள், அரசுக்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள், அரசு வேலை யாருக்கெல்லாம் கிடைக்குதோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. சரிங்களா? விரையச்சனியில் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலமோ சென்று போகக்கூடிய சூழலையே இந்த சனிபான் கொடுத்தே தீர்வார். அப்படி இல்லைன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கல்யாணம், மகள் கல்யாணம், இல்லை உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக 100% மீனாசி யாராக இருந்தாலும் திருமணம் நடந்துடும். அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறும். அதனால்
அரசாங்க வேலை அரசு வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 11 சூரியன் ப்ளஸ் புதன், அதேபோல் பத்திரம் பதிவு இல்லை பத்திரிக்கை அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படித்த சரியாக தொலைஞ்சு போச்சு அப்படின்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு தான் கிடச்சிருங்க. அதுமாதிரி குழந்தைகளுக்கு கல்வி நல்லாயிருக்கும், குழந்தைகளோட படிப்பு நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கு படிப்பில் பாஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் 7ல் கேது இருக்கார். அப்போ யாராக இருந்தாலும் சரி திருமணம் ஆகும். ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்கவங்க யாராக இருந்தாலும் கணவன் மனைவியை கொஞ்சம் அனுசரித்து போகணும். சரிங்களா? கணவன் மனைவியை மட்டும் அனுசரித்து போங்க. ஏன்னா அனுசரித்து போகலன்னா கணவனாக இருந்தால் மனைவி பிடிவாதமாக இருப்பாங்க, மனைவியாக இருந்தால் கணவன் பிடிவாதமாக இருப்பார். மீனாட்சி சொல்கிறேன், அந்த பிடிவாத குணத்தை நீங்கள் திருத்த நினச்சிங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால் ஒரு 1.5 வருஷம் வரைக்குமே இன்னும் நீங்கள் விட்டு கொடுத்து செலவு நல்லது கணவன் மனைவி இருவருமே. சரியா? விட்டு கொடுத்து போனால் எதையும் பாதிக்காது. சரியா? அதே போல் யாரெல்லாம் தீராத வியாதியில் இப்போ கஷ்டப்படுறீங்களோ மருந்து எடுத்தீங்களோ அவங்களாம் அந்த தீரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். சரியா? ஏன்னா குரு 2ல் போயிட்டார். கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் வராது, உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்குங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு, எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கையில் வந்து சேரப்போகுது. வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதீத வருமானம் வரப்போகுது. ஏன்னா குரு 2 போயிட்டார், தனக்காரனே தனத்துக்கு போயிட்டார். அப்போ கண்டிப்பாக வருமானத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். அப்போ இந்த மீனாட்சி அன்புகள் பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் இருக்கிறார். அதே போல் ராகு பகவான் இருக்கிறார். அப்போ குரு ராகு சேர்க்கை பிரம்மாண்ட ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், பிரம்மாண்டமான ஒரு யோசிக்க தன்மையை கொடுக்கும், பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அந்த பிரம்மாண்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. உங்கள் விதிஜாதத்தை பார்த்து குரு நல்லா இருக்கணும், அதே போல் சனி பகவான் நல்லா இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அனைத்து யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் பயன்படுத்திக்கங்க மீனாட்சி அன்புகளே.